Welcome back to Aarica's kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பக்கமான டேஸ்ட்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு அகண்ட பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு இதுல ஒரு அரை குடை மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. காரம் வேணும்னா நீங்க சில்லியை வந்து ரொம்ப பொடியா கட் பண்ணி அதிகமான குவான்டிட்டியில சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 200 கிராம் மஷ்ரூம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி ரிலீஸ் ஆகுற அளவுக்கு அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வீட்லயே பண்ணது இதையும் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க. வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே சேர்த்து நல்லா கைவிடாம உடனே இமீடியட்டா நல்லா கிளறுங்க. இது கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவும் அந்த தண்ணியும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமா 1 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 4 பாக்கெட் அந்த நூடுல்ஸ் மசாலா வரும் இல்லையா, அது வந்து 4 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கிளறிட்டு 4 அந்த நூடுல்ஸ் பார் அதையும் சேர்த்து இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா உள்ள அமுக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் நூடுல் தயார். ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் வைக்கிறதுக்கு குறைவான நேரம் தான் தேவைப்படும். அதனால அந்த நூடுல்ஸும் தண்ணியும் ஒரு சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியான ஒரு நூடுல்ஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எப்படி இந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி ஃப்ளேவரில், ஒரு மஞ்சூரியன் ஃப்ளேவரில், அட் தி சேம் டைம் அந்த நூடுல்ஸோட ஃப்ளேவரும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.